மனுஷியாடா இவ இப்படி டிராவல் பண்றா, இவளுக்கெல்லாம் சளைக்கவே சளைக்காதான்னு நினைப்பீங்க இந்த வீடியோ பார்த்தா. இத்தனை இடங்களுக்கும் என்னோட புதல்வனுகளை கூட்டிட்டு தான் நானும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலோட லாஸ்ட் டேட் இன்னைக்கு மித்ரனுக்கு எக்ஸாம் பினிஷ் ஆயிடுச்சு. இனிமே கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அவன் லாஸ்ட் டேட்டுங்கிறதுனால அழுதுகிட்டே மிஸ் பண்ணிட்டு வந்தான். சரி வாடா ஆபீஸ்ல ட்ரீட் வைக்கிறேன், அதோட சேர்த்து நீயும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நேரம் அங்க போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா கிளம்பிட்டோம். அங்கிருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்தா ஏன் இந்த கிரௌடுன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்குதான் தூத்துக்குடிக்கு தளபதி வந்த நாள். வீடியோ கூட நீங்க பாத்திருப்பீங்க. நான் அந்த விளாக் போடுறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேரம் கிளம்பி கோவில்பட்டி போய் சுகு வீட்டுல வண்டி எடுத்துட்டு நானும் பாப்பாங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சும் போதே நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு போயிருக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப வந்த தடவை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு தான் குலதெய்வம் கோயில் போய் சாமி கும்பிட்டு நாங்களும் வந்தோம். நீ எத்தனை தெய்வங்களை தேடி தேடி போய் கும்பிட்டாலும் உன்னோட குலதெய்வத்தை கும்பிட்டு நீ எந்த காரியத்தையும் செஞ்ச மாதிரி இருக்காதுன்னு சொல்லி என் வீட்டுல சொல்லிட்டாங்க. அங்க சாமியை கும்பிட்டு என் நாத்தனார் வீட்டுக்கு போய் பிள்ளைகளை பார்த்துட்டு மைப்பாறையில இருக்க பெருமாள் கோவில கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ரவுண்டு சுத்தி அடிச்சு வந்தாச்சு. இந்த கோவிலை பத்தின டீடைல் அடுத்த வீடியோல தெளிவா போடுறேன். அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அதையும் முடிச்சிட்டு நேரா கோவில்பட்டி திரும்ப தூத்துக்குடிக்கு பஸ் ஏறியாச்சு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மித்ரனோட கிராஜுவேஷன் டே. இதெல்லாம் இப்ப தேவையான்னு நம்ம நினைப்போம். ஆனா ஸ்கூல்ல இது பிள்ளைங்களோட மோட்டிவேஷன் சொல்லிட்டாங்க. அங்கேயும் முடிச்சிட்டு அன்னைக்கு டே என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி வெள்ளி அங்க போய் கோவில நல்ல வயிறார சாப்பிட்டு வேணிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இவளோட அழுக தாங்க முடியல. ரெண்டு பேரோட ஹஸ்பண்டுமே போலீஸ் தான். இவங்களால தான் எங்களுக்கே தெரியும். ஆனா நாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ அட்டாச் ஆகிக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான் பேசியிருப்போம். ஆனா அவ்வளோ பாண்டிங். வேணி என்னோட ரிலேஷன்ஷிப் பத்தி ஏகப்பட்ட வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்றேன். அங்க முடிச்சு இப்பதான் கதையே இருக்கு. வேணி கூட சின்ன இஷ்யூனால என்ன பஸ் ஏத்தி விட வர முடியல. அது எனக்கு பெரிய வருத்தமாவே இருந்தது. பட் ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே என்ன பஸ் ஏத்தி விட வந்துட்டாங்க. பாண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ் லீவு. ஆனா எனக்காக பஸ் ஏத்தி விட வந்துட்டான். இவ்வளவு நாள் நான் பேசி பழகுனவங்களே என்கிட்ட ஒரு ஒப்புக்கு தான் பேசிட்டு இருந்திருக்காங்க கடமைக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண 2 வருஷத்துக்காக எனக்கு பிடிச்ச சாரி, ஹேண்ட் பேக், பாத்திரம் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஃபைனலா எல்லாருமே பாசத்தோடையும் அன்போடய என்னை வழி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ எனக்கு எதுவுமே தெரியல. பட் பஸ் ஏறி எனக்கு ஒரே அழுக தாங்க முடியல. தனியா வேற வந்தேன். சரி லைஃப்ல எல்லாத்தையுமே கடந்து போய் தானே ஆகணும். ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, யாரு மேலேயும் அதிகமா பாசம் மட்டும் வைக்க கூடாது. அப்புறம் ஒரு வழியா கோயம்புத்தூர் வந்தாச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானையுமே நான் கடைக்கு போய் வாங்கிட்டேன். அங்க போனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான், அப்படி சொல்ல முடியாது, ஃபேமிலிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நைட் சாப்பாடுக்கு சப்பாத்தி வச்சு சிக்கன் பொரிச்சு சிக்கன் கிரேவி தான் வச்சிருந்தேன். இவ்வளோ டயர்ட்லயும் எனக்கு வெளியில சாப்பிட மனசுல. சரி பசங்களுக்கு சப்பாத்தி தானே போட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வீட்டுல ரெடி பண்ணியாச்சு. இன்னொன்னு என்னன்னா, நான் ஸ்கேட்டிங் போயிட்டு தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன். வந்தது அதுக்காக லீவ் போட முடியாது இல்ல. 2 நாள் எனக்கு இப்படிதான் போச்சு. எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.